தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் ஒரு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவரை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது அந்த டயத்தில் கோயில்களுக்கு நன்கொடை வேணும் அப்படின்னு கேப்டனை கேட்ட உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அற்புதமான பதிலை ரிட்டன் சொல்லியிருக்கிறாரு. இந்த கோயில்களுக்கு மற்றபடி அந்த கோயில்களுக்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் சொல்லி அந்த கோயில் கட்டுறோம், இந்த கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்மக்கிட்ட வராதாங்க. தர்மத்துக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்கிட்ட வந்துடாதாங்க. 2 ஏழை குழந்தைகள் படிக்கணும், இல்லை தையல் மிஷின் வேணும், இல்லைனா அவங்களுக்கு படிப்பு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி கல்விகள் நிறைய முடியலை, உடம்பு முடியலை, இந்த பசங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தால் நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த கோயில்களுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி தயவுசெய்து இதுக்கு வராதாங்க. ஏழை எளிய மக்கள்களுக்கு என்ன ஒரு உதவி திட்டம் வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். யாராவது படிக்க முடியலையா அவங்கள படிக்க வைக்கிறேன். யாராவது மருத்துவ செலவுக்கு வேணுமா அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் தர்மத்துக்கு என்கிட்ட வாங்க. மற்றபடி அந்த கோயில் கட்டுறேன், இந்த கோயில் கட்டுறேன்னு சொல்லி எந்த மதத்துலையும் சொல்லி கோயில் பேர்களை சொல்லி என்கிட்ட தர்மங்கிற கேள்விகளுக்கு நீங்கள் வராதங்கன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களே நேரடியாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கேப்டனோட ஆஃபீஸுக்கு போனான்னா என்னென்ன தர்மம் வேணுமோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன கேட்டாலும் செய்து கொடுப்பாரு. இந்த கோயில் கட்டுறேன், அந்த கோயில் கட்டுறேன், இந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு மட்டும் வராதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கோயில்களை பொறுத்த வரைக்கும் நாம் கடவுள்களை கேட்குறது சில விஷயங்கள் இருந்தாலும் ஏழை எளிகளுக்கு உதவக்கூடியவராக தான் நாம் இருக்கணும்னு கேப்டனோட